வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தெய்வனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே அவரே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். இருளான பாதைகளிலே நாம் கடந்து போகும் பொழுது தேவன் நம்மை நேர்வழியாய் வழி நடத்துகிற தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பதற்காக கர்த்தர் நமக்கு ஜெய கிறிஸ்துவாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்க கிருபையின் ஊற்றாக இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. நாள்தோறும் காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு போதும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவ ஆவியானவர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே நம் மத்தியிலே கடந்து வரும்படி கர்த்தர் தம்முடைய தாசனை அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. இந்த நாளிலே நாம் பாடும் பொழுது தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த ஜீவ யாத்திரையிலே நாம் கடந்து போவது தனிமையாக அல்ல, தேவன் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை
பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவர் ஒருவரே நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அப்படி ஒப்புக் கொடுப்போம். என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. தேவரீர் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை முடிசூட்டுகிறீர். உம்முடைய அபிஷேகம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி ஒரு விசை கூட எங்கள் செவிகளை திறந்தருளும். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. பரத்திலிருந்து வரும் உம்முடைய மன்னாவை ஏற்றுக்கொள்ளும்படி எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம்.